திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 29வது திருப்பதிகம் அருட்பத்து. சிவாய நமக. அருட்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது. மகா மாயா சுத்தி. அருள்பத்து என்பது இறைவனது திருவருளை வேண்டி போற்றிய 10 பாடல்களின் தொகுப்பு. மகா மாயா சுத்தி என்பது மாயையை சுத்தி பண்ணுதல் ஆகும். அதாவது இறைவனது திருவருளை வேண்டி தம்முடைய கருவி கரணங்களுக்கு இடமாய மாயையை தூய்மை செய்து கொள்ளுதல். இதில் அதந்துவே என்பதற்கு, இந்த பாடல்களில் ஒவ்வொரு பாடலும் வரும் அதந்துவே என்பதற்கு அஞ்சற்க என்று ஒரு பொருளும் அது எதற்கு என்ற ஒரு பொருளும் கூறுவர். அஞ்சற்க என்பது கன்னடம், அது எதற்கு அல்லது அது என்ன என்பது மலையாளம். பாடல். சிவாய நமக. எம்பெருமானை சோதியே சுடரே ஒளித்தவளும் விளக்கே, நெளிந்த கூந்தலை உடைய உமாதேவிக்கு ஒரு பாகத்தை அளித்தவனே, மேலானவனே, பால் போன்ற திருநீற்றை பூசியிருப்பவனே, தாமரை மலரில் தங்கியுள்ள பிரம்மனாலும் திருமாலாலும் அறிந்து கொள்ள முடியாத நீதிமானே, செல்வம் மலிந்த திருப்பெருந்துறையில் இருந்த மலர் நிறைந்த குருந்த மரத்தின் கீழ் தங்கிய முதல்வனே, நான் உன்னிடம் அன்பு காட்டி அழைக்கிறேன். அவ்வாறு அழைப்பது எதற்கு என கேட்டு நீ அருள் செய்ய வேண்டும். சிவாய நமக. கூத்தாடுபவனே, குற்றமற்றவனே, திருநீற்றை பூசியிருப்பவனே, நெற்றியில் கண்ணை உடையவனே, தேவலோகத்தாரின் கடவுளே, ஒப்பற்றவனே, ஓலமிட்டு கதறியவாறு உன்னை உலகமெங்கும் தேடினேன். அப்படியும் என்னால் காண இயலவில்லை. செப்பம் செய்யப்பட்ட பொய்கையினை உடைய திருப்பெருந்துறையில் இருந்த குருந்த மரத்தின் கீழே தங்கி இருந்த மெய்ப்பொருள் செல்வனே, நான் உன்னிடம் அன்பு காட்டி அழைத்தால் அதுதான் எதற்கு என்று கேட்டு நீ அருள் செய்ய வேண்டும். சிவாய நமக. எங்கள் நாயகனே, எனது உயிர் போன்ற தலைவனே, சாந்து தடவிய கூந்தலை உடைய உமையவளுக்கும் கங்கைக்கும் மணாளனே, காமதேவனின் அழகிய உடலானது தீப்பற்றி எரியுமாறு சினத்துடன் விழித்த சிவந்த கண்களை உடைய இறைவனே, திருப்பெருந்துறையில் இருந்த மலர் நிறைந்த குருந்த மரத்தின் அடியில் எழுந்தருளிய அழகிய கண்ணோட்டத்தை கொண்டவனே, நான் உன்னிடம் அன்பு காட்டி அழைக்கும் போது அதுதான் எதற்கு என்று கேட்டு நீ அருள் செய்ய வேண்டும். சிவாய நமக. தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மதேவனும் கரிய மேகம் போன்ற நிறத்தை உடையவனுமாகிய திருமாலும் சென்றடைய முடியாத குற்றமற்ற பரம்பொருளே, அவ்விருவரும் உனது உருவத்தை எமக்கு காட்டுக என்று கேட்டபோது பரந்த நெருப்புருவாய் காட்சி தந்த எம் தந்தையே, 4 வேதங்களும் ஒளி எழுப்பி கொண்டிருக்கும் திருப்பெருந்துறையில் பூக்கள் மலிந்த குருந்த மரத்தின் அடியில் எழுந்தருளிய மாசற்றவனே, நான் உன்னை அன்பு காட்டி அழைக்கும் போது அதுதான் எதற்கு என்று கேட்டு நீ அருள் செய்ய வேண்டும். சிவாய நமக. உடுக்கை போன்ற இடையினையும் வளைந்து சுருண்ட கூந்தலையும் கொண்ட உமையம்மையின் சுவடுகளை மார்பில் சுமந்தவனே எம்பெருமான். எம்பெருமான் சாம்பல் நிறைந்த தீயில் 2 புள்ளிகளைப் போல விளங்கும் அழகான மார்பினை உடையவன். செடிகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்திருக்கும் திருப்பெருந்துறையிலே பூக்கள் மலிந்த குருந்த மரத்தின் அடியில் எழுந்தருளிய எமது கடவுளே, உன்னிடம் அன்பு கொண்டு நான் அழைக்கும் போது அதுதான் எதற்காக என்று கேட்டு நீ அருள் செய்ய வேண்டும். சிவாய நமக. பவளத்தை போன்றவனே, தூய்மையானவனே,
வைரத்திலிருந்து எழுகின்ற வெளிச்சத்தினை போல தூய திருநீற்றிலிருந்து எழுகின்ற வெளிச்சத்தை உடையவனே, உன்னை நினைப்பவர்தம் மனங்களில் எல்லாம் நல்ல சுவையினை தரக்கூடிய தெவிட்டா அமுதமே, சிறப்புடன் அமைந்த வேதங்கள் சேர்ந்திருக்கும் திருப்பெருந்துறையில் பூக்கள் மணிந்திருக்கும் குருந்த மரத்தடியில் எழுந்தருளிய என் அப்பனே, உன்னிடம் அன்பு கொண்டு நான் அழைக்கும் போது அதுதான் எதற்காக என்று கேட்டு எனக்கு அருள் புரிய வேண்டும். சிவாய நமக. அன்பர்களுக்கு மெய்ப்பொருளாகவும் அல்லாதவர்களுக்கு பொய்ப்பொருளாகவும் இருப்பவனே, பகைவர்களது முப்புறங்களையும் எரிப்பதற்காக மேரு மலையினையே வில்லாக ஏந்திய கையினை உடையவனே, யமனை காலால் எட்டி உதைத்தவனே, கடுமையான நெருப்பு பிளம்பு போன்ற சிவந்த மேனியனை கொண்டவனே, செல்வம் நிறைந்த திருப்பெருந்துறையிலே பூக்கள் மலிந்த குருந்த மரத்தடியில் எழுந்தருளிய எம் இறைவனே, உன்னிடம் அன்பு கொண்டு நான் அழைக்கும் போது அதுதான் எதற்காக என்று கேட்டு எனக்கும் அருள் செய்ய வேண்டும். சிவாய நமக. அடியார்களின் முக்திக்கு காரணமாக இருப்பவனே, அனைத்திற்கும் மூத்தவனே, 3 கண்களை பெற்றிருப்பவனே, எல்லாவற்றையும் வெறுத்தவனே, மலராத மலர்களை பறித்து வந்து பக்தியுடன் உன்னை எண்ணி பரவி துதிப்போர்க்கு மோட்சத்தை தந்தருளும் சித்தனே, செல்வம் உடைய திருப்பெருந்துறையிலே பூக்கள் நிறைந்த குருந்த மரத்தடியில் எழுந்தருளிய எம் அப்பனே, உன்னிடம் அன்பு கொண்டு நான் அழைக்கும் போது அதுதான் எதற்கு என்று கேட்டு நீ அருள் புரிய வேண்டும். சிவாய நமக. மயக்கம் கொண்டவனாயே எனது மனமயக்கம் அடியோடு நீங்கிட அருளோடு பார்த்தவனே, என் மறுமையோடு இம்மையும் கெடுத்த மெய்ப்பொருளே, தூயனே, சீறி கிளம்பும் பாம்பினையும் கங்கை நீரினையும் சுமந்திருக்கும் சடாபரத்தை உடையவனே, தெளிவுபடுத்தும் நாள் வேதங்களும் சேர்ந்த திருப்பெருந்துறையிலே மனம்மிகு பூக்கள் நிறைந்த குருந்த மரத்தடியில் எழுந்தருளிய அருளாளனே, உன்னிடம் அன்பு கொண்டு நான் அழைக்கும் போது அதுதான் எதற்கு என கேட்டு நீ அருள் செய்ய வேண்டும். சிவாய நமக. செப்பமுடன் அமைக்கப்பட்ட சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே பூக்கள் நிறைந்த குருந்த மரத்தடையில் எழுந்தருளிய எம் சிவனே, என்னுடையவன் எம்பிரான் என்று சொல்லி உன்னை இடைவிடாது எண்ணி எண்ணி ஏங்குகிறேன். அரிய தவத்தானே, அப்படி உன்னை அன்புடன் அழைக்கும் போது பிறவி என்னும் பெரிய கடலை விட்டு என்னுடன் சேர வருக. கைலைக்கு செல்லும் வழி இதுதான், இங்கே வா என்று எனக்கு நீ அருள வேண்டும். சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.